2025ஆம் ஆண்டு தொலைக்காட்சி மற்றும் இணைய தொடர்களுக்கான 13 எம்மி விருதுகளை வென்று தி ஸ்டுடியோ தொடர் சாதனை படைத்துள்ளது. அடலோசென்ஸ் வெப் சீரிஸ் 8 விருதுகளை குவித்துள்ள நிலையில் அந்த தொடரில் நடித்த ஓவன் கூப்பர் 15 வயதில் எம்மி விருது வென்று வரலாறு படைத்துள்ளார். ஹாலிவுட்டில் திரைக்கலைஞர்களுக்கு ஆஸ்கர் எப்படி உச்சபட்ச அங்கீகாரமோ அதுபோல் அமெரிக்காவில் தொலைக்காட்சி துறையில் கலைஞர்களின் சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்படுவது எம்மி விருதுகள். இந்த ஆண்டு 77வது எம்மி விருதுகள் விழா லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெற்றது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற தி பிட் தொடர் சிறந்த டிவி டிராமா விருதை வென்றது. 13 பிரிவுகளில் பரிந்துரைகளை பெற்ற இத்தொடரில் நடித்த நோவா வைல் சிறந்த நடிகர் விருதையும், கேத்ரின் லானாசா சிறந்த துணை நடிகை விருதையும், சிறந்த கௌரவ தோற்ற நடிகருக்கான விருதை ஷான் ஹரோசி ஆகியோரும் வென்றனர். அமேசான் மற்றும் ஆப்பிள் டிவியில் வெளியான நகைச்சுவை தொடரான தி ஸ்டுடியோவில் நடித்ததற்காக சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதை முதல் முறையாக சேத் ரோகன் வென்றார். சிறந்த எழுத்து மற்றும் இயக்கம் பிரிவிலும் இந்த தொடர் விருதை கைப்பற்றியது. ஒரே சீசன் மட்டும் வெளியான நிலையில் 13 விருதுகளை வென்ற தி ஸ்டுடியோ அதிக எம்மி விருதுகள் பெற்ற தொடர் என்ற பெருமையை பெற்றுள்ளது. நெட்ஃபிளிக்ஸில் வெற்றி பெற்ற அடலசன்ஸ் சிறந்த லிமிடெட் தொடர் பிரிவில் விருதை வென்றது. இந்த தொடரில் நடித்த ஓவன் கூப்பர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றதுடன் 15 வயதில் எம்மி விருது பெற்ற நடிகர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். தி லேட் ஷோ வித் ஸ்டீஃபன் கோல்பர்ட் சிறந்த டாக் ஷோ விருதை தட்டிச் சென்றது. நிதி நெருக்கடியால் தி லேட் ஷோ மே 2026 நிறைவு பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எம்மி விருதை வென்றுள்ளது. சம்படி சம்வேர், செவரன்ஸ், ஹேக்ஸ் தொடர்களில் நடித்த நடிகர் நடிகைகளும் எம்மி விருதுகளை வென்றனர். ரியாலிட்டி காம்படிஷன் புரோகிராம் பிரிவில் கொலைக்கான மர்மங்களை கண்டறியும் ஆபத்தான விளையாட்டுகள் அடங்கிய தி ட்ரைட்டர்ஸ் எம்மி விருதை வென்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.